பாரதியார் யூனிவர்சிட்டி துணைவேந்தர் இல்லாமல் காலியாக இருக்கிறது. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி துணைவேந்தர் இல்லாமல் காலியாக இருக்கிறது. இப்படி 13 பல்கலைக்கழகங்களில் 10 பல்கலைக்கழகங்களில் கடந்த 4 ஆண்டுகளாக 5 ஆண்டுகளாக துணைவேந்தரே இல்லை. சமீப காலமாக ஒரு 4 நாட்களுக்கு முன்பு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பதவியும் நீக்கப்பட்டு விட்டது, காலாவதியாகிவிட்டது. அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பதவியும் காலாவதியாகிவிட்டது. இருப்பது அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மட்டும்தான். நான் கேட்கிறேன், நீங்கள் ஏதோ இந்த நாட்டிற்காக போராடியவர் போலவும், நீங்கள் ஏதோ இந்த சமூக புரட்சிக்காக வித்திட்டவர் போலவும், ஐயா பேரவைத் தலைவர் என்ன கேட்க வரீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கேட்கிறேன், இருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல என்ன சொல்ல வரீங்க? நீங்க சொல்றது, நாங்கள் ஒன்றும் மலையாளிகள் அல்ல, நாங்கள் ஒன்றும் தெலுங்கர்கள் அல்ல, நாங்கள் ஒன்றும் கன்னடர்கள் அல்ல, நாங்கள் பச்சை தமிழர்கள். தமிழர்கள் முதலமைச்சர் தலைவர் தலைமையிலே கேட்கிறேன், என்ன சொல்ல வரீங்க? பல்கலைக்கழகங்கள், இந்த பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாம இருக்கிறது, ரிஜிஸ்டர்ஸ் இல்லாம இருக்கிறது, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இல்லாமல் இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்குத்தான் நாங்கள் துணைவேந்தர் நியமனம் என்பது அவசியம் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த அவையில் எங்கள் கருத்துக்களை வைக்கிறோம். கோவை செடியன் அவர் தானே பேசியிருக்கார். விடுங்க. கோவை செடியன், கோவை செடியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பல்வேறு புள்ளி விவரங்களை தந்தார். எனக்கும் அது ஒரு வகையில் ஐயப்பாடோடு இருந்த என்னை தெளிவுபடுத்தும் என தான் எண்ணி இருந்தேன். ஆனால் அவர் பேசும் பொழுது நீங்கள் ஒன்று செய்யவில்லை என்று சொன்னால் அண்ணனை பார்த்து இருக்கிறேன். மேலூர் என்ற பொது தொகுதியில் உங்களை நிற்க வைத்து திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் வெற்றி பெற்று இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஒன்று அடுத்து பேரவை அனுமதி அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கருக்கு நன்றி. அண்ணல் அம்பேத்கர் இடஒதுக்கீடு, எங்கள் தளபதியின் பிரச்சாரம், எங்கள் எதிர்கட்சி தலைவர் பிரச்சாரம், கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய உண்மையான கட்சிக்காரன் போட்ட ஓட்டு எங்கள் அமைச்சர். விட்டுடு, அடுத்ததுக்கு வர பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர் அடுத்து வர கடைசி விளக்கம் சுருக்கமா. இதே தமிழகத்தில் மன்னிக்கணும், இதே தமிழகத்தில் நாம் சார்ந்திருக்கிற சமூகம், அது எந்த சமூகமாக இருந்தாலும் தனது பெயருக்கு பின்னால் அந்த ஜாதியின் பெயர் தான் தொன்று தொட்டு இருந்திருக்கிறது. அது யார் என்று சொல்ல விரும்பவில்லை. ஆனால் தன் பெயருக்கு பின்னால் ஜாதி என்று போட்ட அந்த ஜாதியின் பெயரை ஒட்ட வெட்டி தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு BA, BSc, MA, MSc, MCom, BE என்று போட்டுக் கொள்ளுகிற காலத்தை உருவாக்கியது திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா, கலைஞர், திமுக என்பதால் தமிழகத்தில் அடித்தட்டு என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.